தேவிகா சொன்னது மாதிரி டேனின்றவர் இந்த ஸ்கூலுக்கு வராரு. ஆக்சுவலா இவர் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பாரு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வராரு. அதனால எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்னு இவங்க கிட்ட சொல்றாங்க. ஹீரோக்கு மியூசிக்னா ரொம்பவும் பிடிக்கும். அதனால இந்த ஸ்கூல்ல மியூசிக் டீச்சர் யாரும் கேட்டிருப்பாரு. இவங்க தான் சொன்னதுமே அதனால தான் நான் உங்களை பார்க்க வந்தேன்னு சொல்றாரு. அண்ட் பசங்களுக்கு பாட்டு கிளாஸ்ல எடுத்துட்டு இருக்கும்போது இவங்க ஹீரோ பாக்குறாங்க. ஹீரோ இவங்களை பார்த்துட்டு கிளாஸுக்கே வந்துடுறாரு. நானுமே இந்த கிளாஸ்ல தான் பாட்டு எல்லாம் கத்துக்கினேன். அதனால கொஞ்ச நாள் இருந்துட்டு போறேன்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் பாரத பார்த்து இவர் ரொம்பவும் ரசிச்சிட்டு இருக்காரு. தென் இவங்க அங்க இருந்து போனதுமே இந்த பொண்ணு ஹீரோவை ரொம்பவும் மிஸ் பண்றா. இன்னொரு தடவை பார்க்க முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஹீரோவே இவங்களை பார்க்க வந்துடுறாங்க. அண்ணன் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாவே பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணுக்கு பார்த்த மாப்பிள்ள வந்துடுறாரு. அதை பார்த்ததுமே ஹீரோவை எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சிக்கோன்னு சொல்லிடுறா. தென் மாப்பிள்ளையும் சமாளிச்சுட்டு வீட்டுக்கு போறா. ஆனா ஹீரோவை இப்படி பண்ணிட்டுமோ சொல்லிட்டு ரொம்பவும் கஷ்டப்படுறா. அடுத்த நாளே ஒரு இடத்துல பேசும்போது சாரியும் கேட்டுறா. அப்பவே ஹீரோ கிட்ட உங்களை எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு, உங்ககிட்ட இருக்கும்போது தான் நான் நானா இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ நான் ஒரு உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா உங்க தாத்தாவை தான் நான் பார்க்க வந்தேன். உங்க தாத்தாவுக்கு தான் ஆவியெல்லாம் பார்த்து அவங்க கிட்ட பேசுற சக்தி இருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் இங்க வந்தேன்னு சொல்றான். பட் இந்த பொண்ணு இப்பெல்லாம் அதை அவங்க பண்றதே கிடையாது. எங்க குடும்பத்துல யாருக்குமே ஆவியை பார்க்குற சக்தியும் கிடையாது சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ உங்க குடும்பத்துல யாருக்கு ஆவியை பார்க்குற சக்தி இல்லைனாலும் அவங்களுக்கு பேத்தியான உங்களுக்கு இருக்கேன்னு சொல்றான். அதை கேட்ட இந்த பொண்ணுமே எனக்குலாம் அந்த சக்தி கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ நான் செத்தே பல நாள் ஆகுது, இருந்தாலுமே என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்ற உண்மையை சொல்றான். பட் இவன் நம்ப மாட்டான். அதனால லாரி வரும்போது நடுவில் நின்னுறான். ஆனா இவனுக்கு எதுவுமே ஆகல. அப்பதான் இவன் செத்துறான்னு நம்புறான். நம்மளுக்கு ஆவியை பார்க்குற சக்தி கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரிய வருது.